எவரு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீரா அப்படிங்கிற ஒரு ஹை ப்ரொஃபைல் பர்சன். இவங்களுக்கு எப்படி இந்த ஹை ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் கிடைக்குதுன்னா, இவங்க ஒரு பணக்கார பர்சனை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. சமீராங்கிறவங்க ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக குன்னூர் வராங்க. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்கள செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறான். அந்த சிச்சுவேஷன்லேயும் கஷ்டப்பட்டு ஒரு கன் எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரை கண்டபடி சுடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது. என்னதான் அவங்க கொன்று இருந்தாலும் அவங்க தற்காப்புக்காக கொன்னதுக்காக அவங்கள கோர்ட் வந்து ஒரு 10 நாள் பெயில் தந்திருக்கு. பேரலி இந்த போலீஸ்க்காக வாதாட ஒரு வக்கீல் வராரு. அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா பயங்கர திறமையானவர். உண்மையை பொய்யாவும் பொய்யை உண்மையாகவும் மாற்றக்கூடிய ஒரு ஸ்கில் உள்ளவர். அதனால சமீராவோட வக்கீல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நமக்கு எதிராக திரும்பிடக்கூடாது. அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு லஞ்சம் வாங்குற ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அந்த பர்சன் நமக்கு என்னென்னலாம் எதிராக எவிடன்ஸ் இருக்குன்றதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டா எதிர்த்தரப்பு வக்கீலால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சமீராவும் இன்ஸ்பெக்டர் விக்ரம், அவர் தான் அந்த இன்ஸ்பெக்டர். ஸோ 2 பேருமே மீட் பண்ணி இவங்களுக்கு எதிராக இருக்க எவிடன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேரலாக விக்ரம்க்கு இன்னொரு கேஸ் இருக்குது. அது 1 வருஷமாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் பையன் அவன் வந்து அவங்க அப்பாவை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். விக்ரமும் எவ்வளோ லஞ்சம் வாங்க முடியுமோ வாங்கி ஜெனுவினாக அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கேஸ் வந்து அவர் கையை விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இவர் அன்அஃபிஷியலாக தான் ஃபாலோ பண்ணுறாரு. இப்போது இந்த 2 கேஸும் ஒரு புள்ளியில் இணையுது. அது என்ன அப்படிங்கிறது தான் எவரு படத்தோட கதை. ஸ்டார்டிங் வித் ஹீரோ அதிவி சேஷ். ஸோ அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது யூஸ்வலாக அவரோட படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படம் அப்படிங்கிறது பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதிவிசேஷ் பிரித்து இருக்காரு. அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரெஜினா கேசட் தான். ரெஜினா அவங்களோட படங்கள் வந்து நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் அவங்க காட்டியிருக்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக் அண்ட் ரொம்ப போல்டான ஒரு அட்டம்ப்டும் கூட. அதை தாண்டி நம்ம நவீன் சந்திரா ஜிகதண்டாவில் போலீஸுக்காரர் ஒரு வரல, அவருக்குன்னே அளவெடுத்து செஞ்ச ஒரு ரோல் தான் இது. சரி, இவ்வளோ சூப்பராக அந்த படம் இருக்கு, அப்போ கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியா இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது எனக்கு காத்திருந்தது அடுத்த ட்விஸ்ட். படத்துல தான் ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா படத்தை பத்தின இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த படம் 2016 த இன்விசிபிள் கெஸ்ட் அப்படின்னு வந்த ஒரு ஸ்பானிஷ் படத்தோட அஃபிஷியல் ரீமேக். ஆனால் தெலுங்குக்கு முன்னாடியே ஹிந்தியில் அதை ரீமேக் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட பேர் பத்லா. இப்போ இதை ஹிந்தி ரீமேக் தானே சொல்லணும், என்ன நீ ஸ்பானிஷ் ரீமேக்னு சொல்ற அப்படின்னா, த இன்விசிபிள் கெஸ்டும் பத்லாவும் ஒரு தனி கேட்டகரி, எவரு ஒரு தனி கேட்டகரி. ஸோ இந்த 3 படங்களில் எவரு டாப்பில் இருக்கு, இன்விசிபிள் கெஸ்ட் அடுத்த கேட்டகரியில் வரும், அண்ட் ஃபைனலி பத்லா. பத்லாவும் நல்ல படம் தான், பட் இந்த 3 கம்பேர் பண்ணையில் எனக்கு எவரு தான் டாப் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது.